அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் உருவாகும் சிறப்பு கலந்தாய்வு கூட்டம். கலந்தாய்வு கூட்டத்தில் வெளிப்பட போகும் கட்சிக்குள் இருக்கும் துரோகிகள். இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சிக்குள்ள நிறைய துரோகிகள் ஊடுருவிட்டாங்க அப்படின்றதான் சமீப காலமாக பேசப்படுற ஒரு பெரிய விஷயமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பல ரகசியங்கள் பிற கட்சிகளுக்கோ அல்லது ஊடகங்களுக்கோ எப்படி தெரிய வருது அப்படின்ற ஒரு கேள்விதான் கொஞ்ச நாட்களாகவே அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பிலுமே சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. அது மட்டும் இல்லாம சாட்டை துரைமுருகன் அவருடைய யூடியூப் சேனல்ல பேசும்போது கூட நாம் தமிழர் கட்சிக்குள்ள பேசப்படுற பல ரகசியங்கள் வெளியே தெரிய வந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் இந்த மாதிரி விஷயங்களை வெளியிடுறது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்தாரு. அதற்கு அடுத்தபடியாக தான் பாத்தீங்கன்னா, இதற்கு அடுத்தபடியாக தான் நாம் தமிழர் கட்சியில ஒரு முக்கியமான கலந்தாய்வு கூட்டம் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சீமான் அவர்கள் நிர்வாகிகளுக்கு சொல்லிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மொபைல் போன் மற்றும் கேமரா கருவிகள் எதுவுமே உள்ள வரக்கூடாது, உள்ள பேசக்கூடிய ரகசியங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு ஏத்த மாதிரியே இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் கூட நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ரகசியங்களை யார் வெளியிடுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. அவங்களுக்கு கூடிய விரைவில் என்னென்ன விஷயங்களை நான் பண்ண போறேன் அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏத்த மாதிரி தற்போது ஒரு நிகழ்வு நடக்க போகுது. கட்சிக்குள்ள ஒரு பெரிய லிஸ்டே பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது புதுசாக கட்சியில இணைந்தவங்களும் அதற்கு பிறகு கட்சியில நீக்கப்பட்டு மீண்டும் இணைந்த ஒரு சில நிர்வாகிகள் தான் பாத்தீங்கன்னா இந்த துரோகிகள் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. எங்கெங்க பொதுக்கூட்டம் போட போறாங்க, அடுத்து செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன பேச போறாங்க, நாம் தமிழர் கட்சியுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா இவங்க தான் வெளியிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு சீமான் அவர்கள் இவங்களை ஒரே நேரத்தில் அதிரடியாக கட்சியில இருந்து நீக்க போறாரு அப்படின்ற ஒரு சிறப்பு தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை குறித்து 2 நாட்களுக்கு முன்பாக நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலே சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாசான காரியத்தை நாங்கள் செய்ய போறோம், கூடிய விரைவில் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு மாஸ் காரியம் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நிர்வாகிகள் மேல ஏதாவது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக உங்களை கைது பண்றதுக்கான திட்டத்தையும் நான் நடத்துவேன் அப்படின்னும், இனிமே நாம் தமிழ் கட்சிக்குள்ள இந்த ஸ்பை மாதிரி வர்ற அனைவரையுமே ஒரு எச்சரிக்கிற விதமாக இந்த ஒரு விஷயம் அமையும் அப்படின்றதான் நாம் தமிழ் கட்சியுடைய அதிரடி முடிவாக இருக்கு. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.